உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புயலை கிளப்பியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். டிசம்பர் 31 நடந்த மோதலெல்லாம் ஒன்றுமே இல்லை எனும் அளவுக்கு அடுக்கடுக்கான பரபரப்பான குற்றச்சாட்டுகளை தன் மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது வைத்திருக்கிறார். அதில் ஒரு விஷயம், பல குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டு தான், பாஜகவுடனான கூட்டணியை நான் விரும்பாவிட்டாலும் டாக்டர் அன்புமணியும் டாக்டர் சௌமியா அன்புமணியும் முனைவர் சௌமியா அன்புமணியும் இருவரும் வலியுறுத்தி செஞ்சாங்க, அவங்களா ஏற்பாடு செஞ்சாங்க, என்கிட்ட கெஞ்சி வேற வழி இல்லாமல் நான் ஏற்றுக்கிட்டேன் என்ற ஒரு புகாரை வைத்திருக்கிறார். இன்னும் வளர்த்த கடா மார்பில் பாயுது அப்படிங்கிற மாதிரி என்னை அவமதித்தார் என்று பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை டாக்டர் அன்புமணி மீது வைத்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணம் செய்தவரும் கூட, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், இன்றும் டாக்டர் ராமதாஸோடு தொடர்பில் இருப்பவர். இப்படி பொது வழியில் இப்படி அடுக்கடுக்காக புகாரை சொல்கிறாரே, இனி ஒட்டாது இந்த உறவு அரசியல் உறவுன்னு புரிந்து கொள்ளவா? இந்த மோதலை, முற்றி இருக்கக்கூடிய இந்த மோதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மோதல் முற்றியது என்பதை கண்டிருங்க சரியான நிலைப்பாட்டிற்கு பாமக வந்திருக்கிறது என்பது கருத்து. ஏன்னா கடந்த பல ஆண்டுகளாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் மூலமாக இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு உருவாகி இருப்பதாக மருத்துவர் ஐயா நான் அங்க இருக்கும்போது சொல்லியிருக்கிறார், தற்போதும் கருதுகிறார். ஏன்னா மருத்துவர் ஐயா பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய தலைவர். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவருக்கு என்று எந்த பின்புலம் இல்லை. அவரே உழைத்து கஷ்டப்பட்டு கூலிகள் எல்லாம் செய்து மருத்துவரானவர். மருத்துவராக பிறகு தன்னுடைய சமுதாயம் நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே உண்மையாக உழைத்து வந்த காரணத்தால் தான் எந்த சின்ன கவர்ச்சி இல்லை, எந்த பின்புலம் இல்லாவிட்டாலும் கூட இன்று வரையிலும் பாமக ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அவரின்றி ஒரு அசைவும் நிச்சயமாக கிடையாது. அவர்தான் எல்லாமே, சிவமவதான் சக்திமவதான், அந்த மாதிரிதான். மருத்துவரையை பொறுத்தவரையில் தன்னுடைய மகனாக இருந்தாலும் தவறு என்று தெரிந்தால் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் உறுதியாக இருப்பார். நிச்சயமாக அவர் மீது அரசியல் ரீதியான முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு மிகச்சிறந்த அரசியலை நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நிர்வாகிகளோ தொண்டர்களோ யார் தன்னிடம் பேசினாலும் பேச முடியும், தொலைபேசியில பேசுவார். ஒவ்வொரு நாளும் நிர்வாகிகள் நெருங்கி பழகுவார். எந்த கூட்டம் சொன்னாலும் தொண்டர்களோடு மக்களோடு அமர்ந்து உணவுவார், மக்களோடு மக்கள் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக எளிய மனிதராக அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த இயக்கத்தை இன்று யாராலும் அழிக்க முடியல. ஆனால் மருத்துவர் அன்புமணியை பொறுத்தவரையில் தன்னை மிகப்பெரிய ஒரு உச்சத்திலே கருதிக்கொண்டு தனக்கு ஒரு அந்த உயரத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்கும் தனக்குமான மிகப்பெரிய இடைவெளி உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என்பது ஐயா முயற்சி செய்தாங்க. ஆனாலும் திரு அன்புமணி அவர்கள் செவித்தாக்கவே இல்லை. தொடர்ந்து பல ஆண்டுகளாக நான் ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் அங்க இருந்தபோது கூட என்னிடத்தில் ஐயா பேசும்போது அவரிடத்துல நீங்க இந்த கருத்து சொல்லிருப்பார், அவர் எங்களுக்கு சொல்லிருப்பார். ஆனா இவர்களாக பேசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இடைவெளி இந்த இடைவெளி புதிதல்ல, ரொம்ப நாளா இருக்குங்கிறீங்களா? இந்த இடைவெளி புதிதா உருவான இடைவெளி இல்ல, கடந்த டிசம்பர்ல உருவான இடைவெளி இல்ல. ஏன்னா ஒரு பொதுக்குழு நடக்கிற போது கூட பாத்தீங்கன்னா அருகதையா அமரவே மாட்டாங்க, இடையில யாரா அமர்ந்திருப்பாங்க. அப்ப சில செய்திகள் காரணம் என்ன சொன்னா, அதாவது இந்த காலத்துல பார்வையில நீங்க உள்ள இருந்து பார்த்ததுல எவ்வளவு காலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இடைவெளி இருக்குங்க. 10 ஆண்டுகளாகவே இடைவெளி இருக்குது. ஆனாலும் கூட அடுத்த ஒரு நிலைக்கு வந்தால் இவர் நிச்சயமாக இயங்குவார் நம்பிக்கை இருந்ததுங்க. தலைவராக இருந்தாரு, கட்சிக்கு தலைவராக தான் நிச்சயமாக சிறப்பாக இயங்குவார் என்று மருத்துவர்கள் நம்பினார். இவ்வளவு வெளிப்படையான பிறகு இது ஒட்டுமா சார்? இல்ல, இது வாய்ப்பு குறைங்க. என்ன சொல்றேன்னா, மருத்துவர்கள் முடிவெடுக்க மாறவே மாட்டாங்க. அவர் சொன்ன மாற்ற பார்த்தீங்களா, அப்பாவோட தோக்கிறது அவமானம், அது உண்மைங்க. சொந்த அப்பா கிட்ட இவர் தோல்வின்னு ஏன் நினைக்கணும், இறங்கி போலாமே, என்ன ஆகி போறது? இப்போ 2 நியமனம்ங்க. ஒண்ணு ஜி.கே. மணி ஐயாவுடைய புதல்வர் கமல்குமாரன், இன்னொன்று முகுந்தன். 2 நியமனத்தையும் நிராசிக்கிறார். இப்போ கட்சி கூட்டம் மருத்துவரியான்னு சொன்னா குலதெய்வம் சொல்றாங்க அந்த கட்சி சேர்ந்த எல்லாருமே, அந்த சமுதாய மக்கள். ஆனா அவர் முன்பாகவே அவரை அவமானப்படுத்துகிற வகையில் மைக் எடுத்து வீசுறது, காலாடி பேசுறது, எதிர்த்து பேசுறது, தனியா அலுவலகத்துக்கு வாங்க, இதெல்லாம் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி வைக்கிறது. இல்ல, அதுல இன்னொரு வருத்தத்தை அவர் பதிவு செய்யறாரு. கூட்டணி விவகாரத்துல அப்பெல்லாம் பேசப்பட்ட விஷயம், நீங்க எல்லாம் கூட கருத்து சொல்லியிருக்கிறீங்க. டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணியை விரும்பினார், டாக்டர் அன்புமணி தான் பிஜேபி கூட்டணியை கொண்டு வந்தார்லாம் பேசப்படும், முணுமுணுக்கப்படும். இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்கிறார், நான் அதிமுகவை தான் விரும்பினேன்,
டாக்டர் அன்புமணி தான் பிஜேபியை விரும்பினாருன்னு. இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியும் ஒண்ணா இருக்கு. இனி என்ன செய்வாங்க? டாக்டர் ராமதாஸ் என்ன செய்வார்? டாக்டர் அன்புமணி என்ன செய்வார்? உங்க பார்வை என்ன? சார், நான் இதை வெளிப்படையாக சொல்றேன். நான் அந்த கூட்டணிக்கு பிறகு மருத்துவ தொலைபேசியில நான் வருத்தமாவே கேள்வி கேட்டேன். ஐயா, வருத்தமாவே சொன்னேன். அவர் சொன்ன பதில் எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. அப்ப வந்து யார் பேர் சொல்லுங்க தவிர நெருக்கடி கொடுத்து எனக்கு வந்து கூட்டணிக்கு போக வச்சுட்டாங்க. என்னோட விருப்பம் எல்லாம் அதிமுக தான் ஐயாவே சொன்னாங்க. நான் இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த நேரத்தில் அந்த கருத்துல சொல்ல விரும்பல. ஆனாலும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. தன்னுடைய பேச்சுக்கு விரோதமாக பேசி தன்னை அதை வந்து கட்டுப்படுத்தி சம்மதிக்க வச்சாங்க வருத்தம் உண்டு. போனீங்க பாமகவுடைய சின்னம் மாமலை சின்னம்ங்க, அந்த சின்னம் பறிபோயிடுது. அரசியல் கட்சிக்கான அந்த மாநில கட்சிக்கான அங்கீகாரம் போயிடுது. இது எல்லாம் பெற வேண்டும் என்றால் 2 MP வேணுங்க. நிச்சயமா கூட்டணி வந்திருந்தா 3-4 MP உருவாக்கணும் நம்பிக்கை அது உறுதியா வந்திருக்குங்க. ஒரு சிலர் இப்ப கருத்து வைக்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியை கூட ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்றாரு. திமுக வேற கருத்து நிலைப்பாடு எடுத்துருச்சு, அங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்குங்கிறதெல்லாம் வேற. பட் அந்த ஒரு எண்ணம் இருக்கா டாக்டர் ராமதாஸுக்கு திமுகவையும் கன்சிடர் பண்ணலாம்னு? நீங்க அவரோட தொடர்புல இருக்கிறவங்க அடிப்படையில் கேட்கிறேன். இல்ல உறுதியா இல்ல. நான் 2-3 நாட்கள் ஒரு 4 நாள் இருக்கேன். ஐயா மாதிரி பேசினேன். இந்த பிரச்சனை பிறகு கூட அவர் சந்திக்க வேண்டிய பேசினேன். வர சொன்னாரு. அப்ப கூட சொன்னாரு, எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வர வேண்டும், அவர் வந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக நல்ல இடங்களே சொன்னாங்க. 24 இப்பயும் அந்த நிலைப்பாடுல இருக்கிறாளா? இப்போ ஒருவேளை கூட்டணி நிலைப்பாடு டாக்டர் ராமதாஸ் தான் முடிவெடுக்க வேண்டி வருதுன்னா 26 அவர் என்ன முடிவெடுப்பார்னு நம்புறீங்க? இல்ல, எனக்கு தெரிந்து மருத்துவர்கள் நான் சொல்லுறதுன்னா அவர் எடுக்கிற முடிவு அவர் சரியான முடிவு எடுப்பார். நான் ஊடகம் வரக்கூடிய அளவுல நிச்சயமா முடிவு இருக்காது. மிக சரியான முடிவு எடுப்பார். 26 யாரு முதலமைச்சர் வந்து நல்லது என்று அவருக்கு தெரியுங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.